ஒரு அழகான காடு. ஆற்றங்கரையில் பழங்கள் நிறைந்த ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தின் கிளையில் ஒரு குட்டி குரங்கு மகிழ்ச்சியாக உட்கார்ந்திருந்தது. அது ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. கீழே இருந்த ஆற்றில் ஒரு முதலை பார்த்து கொண்டிருந்தது. முதலை மெதுவாக பேச ஆரம்பித்தது. குரங்கே, அந்த பழம் ரொம்ப சுவையாக இருக்கிறது போல, எனக்கும் கொஞ்சம் தருவாயா என்று கேட்டது. குரங்கு நல்ல மனசு கொண்டது. இதோ தருகிறேன் நண்பா என்று சொல்லி ஒரு பழத்தை கீழே போட்டது. முதலை அதை சாப்பிட்டதும், ரொம்ப ருசி, இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா என்று கேட்டது. குரங்கு மறுபடியும் சில பழங்களை கொடுத்தது. சில நாட்கள் இப்படி போனது. முதலை தினமும் வந்து பழம் கேட்டது. குரங்கும் நண்பன் என்று நினைத்து பழங்களை கொடுத்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் முதலை மனதில் ஒரு திட்டம் போட்டது. குரங்கே, என் வீட்டுக்கு வருவாயா? என் குடும்பத்துக்கும் உன்னை அறிமுகம் செய்யணும் என்றது. குரங்கு நம்பி கீழே இறங்கப் போகும்போது அதற்கு திடீரென்று யோசனை வந்தது. முதலை தண்ணீரில்தான் வாழும், நான் போனால் என்ன ஆகும் என்று நினைத்தது. அது சிரித்துக்கொண்டு சொன்னது, நண்பா, நான் மரத்தில்தான் வசிக்கிறேன், நீ இங்கே வரலாம், நான் உனக்கு தினமும் பழம் தருவேன் என்றது. முதலை அமைதியாக போய்விட்டது. குரங்கு அப்போது புரிந்து கொண்டது, நல்ல மனசு இருக்கணும், ஆனா யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. நண்பர்களை தேர்வு செய்யும்போது சிந்தித்து தேர்வு செய்ய வேண்டும். நல்ல மனசும் புத்திசாலித்தனமும் இரண்டும் அவசியம்.